வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இன்றைக்கி நடந்துச்சோ அதுதான் வீடியோவை எடுத்திருக்கேன். என்னுள்ள இன்றைக்கி வந்து கையில் நிறைய வேலை இருக்குதுன்னு காலையிலேயே வந்து கைனிக்கு போயிட்டுங்க. கைனில் என்னென்ன செய்கிறேங்கன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் வலை கட்டியிருந்தோங்க. அதில் வந்து ஒரு 3 கிலோ அளவு வந்து மீன் கிடச்சிச்சு. அதனால் அந்த மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணி என்னென்ன பண்ணுறேங்கன்ட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இது நடுவில் ஒரு சின்ன கிளிப்பாக எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கயிறு இழுக்கிற போட்டிக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்னு நீங்களே வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வாங்க இது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அமைதியாக இருக்க மாட்டிங்களா? பேசுனீங்களா? ஓகே ஓகே. இப்போ மீன் வந்து என்னென்ன மீன் கிடைச்சிருக்குன்னா விரால் மீனும் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மீனுக்கு வந்து விவசாய மீனுன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான் கிடைச்சிருக்கு. அந்த 3 கிலோ அளவு கிடைச்சிருக்குனால பாதி வந்து மீன் குழம்புக்கும் இந்த விரால் மீன் வந்து பொரிக்கிறதுக்கும் சரி குழம்புக்கும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மிக்சிங்காகவே எடுத்துக்கினேன். ரெண்டும் கலந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நான் வந்து கைனில் செய்கிறதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதுனால வீட்டில் இருந்து எல்லாமே ப்ரீபேப்பராக எல்லாமே பண்ணின்னு வந்துட்டேன். நான் வந்து அதுக்கு தேவையான கூட்டு வந்து ரெடி பண்ணிக்கினேன். நான் என்னென்ன சேர்த்திக்கினா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் புளியும் வந்து நாங்கள் கரைச்சி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் இந்த மசாலா போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதக்கிக்கினங்கன்னா குழம்பு வந்து அப்போ தான் டேஸ்ட் வந்து கொடுக்கும். இந்த மீன் குழம்புல வந்து மாங்காய் வந்து சேர்த்துனாலையும் அதுவும் கொஞ்சம் கூடுதல் ருசியாக இருக்கும். அதுவே இது இந்த மீன் குழம்பு வந்து நாங்கள் அடுப்பில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மண் சட்டி என்கிட்ட இல்லை, அதனால தான் இதில் வாணலில் செய்கிறேங்க. மண் சட்டியில் அடுத்த டைம் வந்து வீடியோ எடுக்கும்போது மண் சட்டியில் செய்யலாம். இன்றைக்கி வந்து இப்போ வந்து அது பாருங்கள் நல்லா எப்படி வந்து கொதிச்சு வருது பாருங்கள். அந்த அளவு கொதிச்ச பின்னாடி நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு நான் தண்ணி இந்த அளவு இருந்தால் எங்கள் இப்போ ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவு மீன் குழம்பு இது வந்து வரும். நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக ஆகிற பதத்தில் நம்ம வந்து அதுக்குள்ளே கொதிக்கிறதுக்குள்ளே மாங்காய் வந்து கழுவிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா எப்படி கொதிச்சு நம்ம எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றுனங்க அதில் பாதி அளவு வந்து சுண்டி வந்துருச்சு. அப்புறமா வந்து நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, மாங்காய் வந்து போட்டுக்கலாம். மாங்காய் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துணும். ஃபஸ்ட்டே சேர்ந்தால் மாங்காய் வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ வந்து கரெக்டாக ஒரு இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா மாங்காவும் ஒரு ஆஃப் குக் ஆகிடும். அப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீன் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மீன் குழம்புல வந்து மாங்காய், மீன் எல்லாமே சேர்த்திட்டேங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மீன் குழம்பு வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.